அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருந்து லைன் பை லைன் எடுத்த கொஷின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணாக்கா ஒரு 65 கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா ஒரு 4 பார்ட்டாக பார்த்துருக்கோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்ட் 5 வீடியோ. ஆல்ரெடி போட்ட 4 வீடியோஸ் வந்து பண்ணாக்கா வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துங்க. ஸோ இன்றைக்கான கொஷினுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் 66, கொடிமுல்லை என்ற நூலை எழுதியவர் யார்? கொடிமுல்லை என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வாணிதாசன். ஆப்ஷன் பி வாணிதாசன். அடுத்து கொஷின் நம்பர் 67, விண்ணம் என்பதன் பொருள் என்ன? விண்ணம் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சேதம். ஆப்ஷன் ஏ சேதம். அடுத்து கொஷின் நம்பர் 68, கொடி கலங்கி என்பதன் பொருள் என்ன? கொடி கலங்கி என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மிக வருந்தி. ஆப்ஷன் பி மிக வருந்தி. அடுத்து கொஷின் நம்பர் 69, வாகு என்பதன் பொருள் என்ன? வாகு என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சரியாக. ஆப்ஷன் சி சரியாக. அடுத்து கொஷின் நம்பர் 70, சம்பிரமுடன் என்பதன் பொருள் என்ன? சம்பிரமுடன் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி முறையாக. ஆப்ஷன் பி முறையாக. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 71, காங்கேய நாடு என்பது எதனை குறிக்கிறது? காங்கேய நாடு என்பது எதனை குறிக்கிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்றை குறிக்கிறது. கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்றை குறிக்கிறது. அடுத்து கொஷின் நம்பர் 72, பேச்சு தமிழில் அமைந்த பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பேச்சு தமிழில் அமைந்த பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பஞ்ச கும்மிகள். ஆப்ஷன் பி பஞ்ச கும்மிகள். அடுத்து கொஷின் நம்பர் 73, கோணக்காத்து பாட்டு என்னும் பாடலை இயற்றியவர் யார்? கோணக்காத்து பாட்டு என்னும் பாடலை இயற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வெங்கம்பூர் சாமிநாதன். ஆப்ஷன் பி வெங்கம்பூர் சாமிநாதன். அடுத்து கொஷின் நம்பர் 74, கோணக்காத்து பாட்டு எந்த சிந்திலிருந்து எடுக்கப்பட்டது? கோணக்காத்து பாட்டு எந்த சிந்திலிருந்து எடுக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி காத்து நொண்டி சிந்து. ஆப்ஷன் சி காத்து நொண்டி சிந்து. அடுத்து கொஷின் நம்பர் 75, வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ முகில். ஆப்ஷன் ஆ முகில். அடுத்து கொஷின் நம்பர் 76, முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷும் ஓட்டிவிடும். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷையும் ஓட்டிவிடும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ காலனை. ஆப்ஷன் ஆ காலனை. அடுத்து கொஷின் நம்பர் 77, விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ விழுந்தது கூட்டல் அங்கே. விழுந்தது கூட்டல் அங்கே. அடுத்து கொஷின் நம்பர் 78, செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ செத்து கூட்டல் இறந்த. ஆப்ஷன் இ செத்து கூட்டல் இறந்த. அடுத்து கொஷின் நம்பர் 79, பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். இதற்கான சரியான விடை
ஆப்ஷன் ஆ பருத்தி எல்லாம். ஆப்ஷன் ஆ பருத்தி எல்லாம். அடுத்து கொஷின் நம்பர் 80. மனிதர் வாழ்வு டேஷோடு இயைந்தது. மனித வாழ்வு டேஷோடு இயைந்தது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ இயற்கை. ஆப்ஷன் ஆ இயற்கை. நன்றி, வணக்கம். அடுத்த பாட்டில் சந்திப்போம்.